நடுக்கம் 3 days எங்களோட மணாலி ட்ரிப்பில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்லி இது ஒரு பேக்கேஜ் தான், ஆனால் இதில் ஃப்ளைட் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது. நாங்கள் சென்னையிலேருந்து மணாலி வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. March 21 மார்னிங் 11 o'clock ஃப்ளைட் ஏறி சென்னையிலேருந்து டெல்லி வந்தோம். டெல்லி டு மணாலி 6 o'clock வால்வோ பஸ் புக் பண்ணி நாங்கள் அங்கே இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock தான் மணாலி ரீச் ஆனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போன அன்னைக்கு எடுத்த வீடியோஸ். ரீச் ஆன அன்னைக்கு நாங்கள் 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு ரூம்லேருந்து கிளம்பி லோக்கல் சைட் சீயிங் டே 1ல எங்களுக்கு கவர் பண்ணது எல்லாமே லோக்கல் சைட் சீயிங் மட்டும். மணாலி போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ இது எல்லாமே மணாலி மால் ரோட்டில் இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகவே இல்லை, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும்தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு மால் ரோடு, செகண்ட் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து ஸ்னோ வியூவில் பார்த்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். நிறைய ஒரு சில இடத்துலலாம் ஸ்னோ மிஸ் பண்ணதுனால திரும்ப கண்டிப்பாக நாங்கள் மணாலியில் இல்லைனா காஷ்மீர் போய் ஆகணுன்றதை முடிவெடுத்தோம். அவ்வளோதான், டே 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போனது ஸ்னோஃபாலை பார்க்கறதுக்காக மட்டும்தான். இங்கே எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே ஸ்னோக்கு போவோம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங்கில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு 6 o'clock பிக்கப் பண்ணிக்கிறீங்க, 8 o'clock தான் பிக்கப் பண்ணாங்க. ஸ்னோவுக்கு போனோம்னா ஸ்னோ காஸ்டியூம் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவே இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெண்ட்டுக்கு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுவுமே எங்கள் டிரைவர் தான் ஐடியா கொடுத்துருந்தாங்க. போகிற வழியிலலாம் நிறைய கடை இருக்கும், அந்த கடையில் எல்லாமே ஸ்னோ காஸ்டியூம் மட்டும் தான் ரெண்டல் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதோட ப்ரைஸே 250 தான் எனக்கு தெரிஞ்சு. கடை தாண்டி ஒரு கடையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. அந்த கடையில் போய் ரெண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா 250 சொன்னாங்க, ஆனால் பார்த்தா 300 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ் வாங்கின இடத்துல சாக்ஸும் வாங்கணுன்ற ஒரு கம்பல்சரி கொடுத்துட்டாங்க. நார்மல் சாக்ஸ்லாம் போட்டால் உங்கள் காலில் சில்லு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நார்மல் சாக்ஸ் தான் கடைசியில் கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த அவசரத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் என்ன வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல. இவங்க எல்லாம் பேசி வச்சுப்பாங்களா இல்லைன்னு தெரில. நாங்கள் ஸ்னோ சூட் வாங்கும் போது பார்த்தா சாக்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு ஆள் வந்து கார் உள்ளே ஏறிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா 355ன்னு இருக்கா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1லேருந்து 500 மேலே ஷாப்ஸ் அந்த போகிற வழியிலலாம் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 25 மேலே தான் சொல்லியிருந்தாங்க. இதில் வேறு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 2 பேராக போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், 3 பேராக போனதுனால நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி இண்டிவிஜுவலுக்கு 5000, ஒரு ஆக்டிவிட்டியே 2500 சொன்னப்போ நாங்கள் தனியாலாம் மொத்தமாக ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து 5000க்கு புக். ஸ்னோ மேலே மவுண்டெயினில் இருக்கும். நாங்கள் கீழே இருந்து மேலே போகிறதுக்குள்ள செம்ம டிராஃபிக் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் பக்கத்தில் ஸ்னோ இருந்ததுனால டக்குன்னு போய் இறங்கி ஒரு சின்ன கட்டி மாதிரி எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தோம். அது ட்ரீட்டராக பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா ஃபீஸர்லாம் ஒரு ஐஸ் கட்டி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் கையிலலாம் எடுத்துனோமே பவுடர் ஆகிடும்னு நினச்சேன். ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணுறப்போ ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர் படி நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்னோவில் நடக்கிறதுனால ரொம்பவே வழுக்கிட்டே விழுந்துலாம் வாரின்னு போனேன். காலையில் சீக்கிரமாக ரூம்லேருந்து கிளம்புனதுனால எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடல. அதனால அங்கேவே இருந்த பிரெட் ஆம்லெட்டு, மேகி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ்னால நடக்கிறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வழுக்கி இந்த ஸ்கேட்டிங் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிவிட்டீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இது லாங்கஸ்ட் ஜிப் லைனு. சொலாங்கவேரியிலே இருக்க ஒரு லாங்கஸ்ட் ஜிப் லைனில் நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதனால் இதில் ஒரு ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும்னா, இது போனதுக்கு அப்புறம் தான் வாவ் சூப்பராக இருந்துச்சு ரியலாக. இதோட செகண்ட் ஆக்டிவிட்டி இந்த ஜெயின் ஸ்விங் தான். இதுவுமே நாங்கள் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி யோசிச்சு வச்சுருந்தோம். இது போனதுக்கப்புறம் அது போகவே கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸ்விங்குனா ஒரு மாதிரி பார்க்கில் விளையாடுற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா மேலே அந்த ரோப் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு டமால்னு அங்கே வந்து கீழே போட்டுட்டாங்க. இது பார்த்ததும் நெக்ஸ்ட் பல்ஜி ஜம்பிங் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது போனதுக்கே ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் ஆக்டிவிட்டி ஸ்கீன் ஆக்டிவிட்டி தான். நாங்கள் இது வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா டெம்பரவரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு வேறு ஆக்டிவிட்டி கேட்டிருந்தோம். அட்லீஸ்ட் அந்த ஸ்னோவில் விளையாடுறதுக்காக கேட்டிருந்தோம். ஆனால் அந்த டிரைவர் என்ன பண்ணாருன்னா அட்டல் டனல் கூட்டிகிட்டு போகிறோம், அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லி ஹிந்திலே பேசிகிட்டு இருந்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எக்ஸ்ட்ரா பே பண்ண தான் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லி ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேக்கேஜில் இருக்கவங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்களை ஃப்ரீயாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆல்ரெடி நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் பே பண்ணியிருந்தோம், அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இந்த அட்டல் டனல் தாண்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வேலை நாங்கள் அட்டல் டனல் வராமல் இருந்தது நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் மவுண்டைன் மேலே வர தான் நாங்கள் ஸ்னோ அதிகமாச்சு. அது இல்லாமல் ஸ்னோஃபாலும் வர ஆரம்பிச்சது. கீழே நாங்கள் சொல்லாங்கவேரியில் இருக்கிறப்ப அவ்வளோ ஸ்னோஃபால் இல்லை. அது இல்லாமல் பாப்புலேஷன் அதிகமாக இருந்ததுனால ஒரு சில பேர் தான் இந்த மேலே டனலுக்கு வந்திருந்தாங்க. டனல் தாண்டினது நாங்கள் கீழே ஒரு பிளேஸ் விளையாடிட்டு இருந்தோம்ல, அந்த பிளேஸில் இருக்கும் போதே கொஞ்சம் ஸ்னோஃபால் வந்துச்சு. அதுலேயே நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம். அது இல்லாமல் கீழே டிரைவர் வந்து சொல்லாங்கவேரியில் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து போயிட்டு இருந்தோம். கரெக்டாக ரிட்டர்ன் டனல் மாறும் போது வெளியில் வரும், அந்த ஸ்னோஃபால் வந்துச்சு. அது ஆர்வம் தாங்க முடியாமல் கார்லேருந்து இறங்கிட்டு உடனே அந்த ஸ்னோஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா காரும் மூவிங் டிராஃபிக்கில் நாங்கள் உடனே எங்கள் காரை முன்னாடி போகும்போது பின்னாடி இந்த ஸ்னோஃபால் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து போனோம். ஸ்னோவே பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு ஸ்னோஃபாலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு எங்களுக்கு. லாஸ்ட்டாக ஒரு ரீல் எடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்னோஃபாலில் காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் தான் அங்கே இருந்தோமே. இப்போலையே நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்னோஃபால் ஸ்னோ எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான ரீல்ஸ், வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த vlog முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlog நாங்கள் ஷிம்லா போயிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். பாய்.